யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண பிசினஸ் கேள்வி, கார் லோன் விற்பனையை எப்படி அதிகப்படுத்தலான்னு ஒருத்தர் ஏஐ கிட்ட கேக்குறாரு. ஆனா அந்த கேள்வி ஒரு உலகளாவிய இயக்கத்தையே உருவாக்குதுன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு சின்ன பொறியில ஆரம்பிச்சு நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பெரிய பயணமா இது மாறுச்சு. வாங்க, இந்த ஆச்சரியமான கதைய நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். எல்லாமே ஆரம்பிச்சது இந்த ஒரு கேள்வியில தாங்க. ரொம்ப நேரடியான சிம்பிளான ஒரு பிசினஸ் கேள்வி. இந்த டூலை வச்சு என்னோட யூஸ்ட் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் சேல்ஸை எப்படி அதிகப்படுத்துறது? எனக்கு ஒரு 100 பிராண்ட் அண்ட் யூஸ் கேஸ் கொடுங்க. பாத்தீங்களா, இதுல வேற எந்த ஒரு பெரிய நோக்கமும் இல்ல. பியூர் பிசினஸ், லாபம், அவ்வளவுதான். பிசினஸ் பண்ற நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப பழக்கமான ஒரு கேள்வி தானே சொல்லலாம் இல்லையா? சேல்ஸை எப்படி கூட்டுறது, புதுசா கஸ்டமர்ஸை எப்படி பிடிக்கிறது, இப்படி ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு இடத்துல இருந்து தான் இந்த அசாதாரணமான கதை ஆரம்பிக்குது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கேள்வி எப்படி ஒரு உலக கீதமா மாறுச்சு? ஒரு ஒற்றுமை சாசனமா எப்படி உருவாச்சு? ஏன் ஒரு கலாச்சார பாரம்பரியத்தை உருவாக்குற பிளானா கூட எப்படி மாறுச்சு? அடேங்கப்பா, அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. வாங்க, இது எப்படி நடந்துச்சுன்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி வாங்க, இந்த நம்பவே முடியாத பயணத்தை நம்ம ஒவ்வொரு படியா பிரிச்சு அலசலாம். ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சாதாரண பிசினஸ் கேள்வி, முழுக்க முழுக்க வியாபாரம், சேல்ஸ் அதிகப்படுத்தணும், அது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். சோ ஏஐ கொடுத்த முதல் பதில் என்ன தெரியுமா? நாம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பக்காவான மார்க்கெட்டிங் பிளான் தான். நல்ல விளம்பர வரிகள், எஸ்இஓ பிளாக்ஸ்னு சொல்ற, அதாவது கூகுள்ல தேடும்போது நம்மள முதல்ல காட்ட வைக்கிற டெக்னிக்ஸ், கஸ்டமர்ஸை இழுக்க பெர்சனலைஸ்டு இமெயில்ஸ், இப்படி எல்லாமே ரொம்ப வழக்கமான ஆனா பயனுள்ள டெக்னிக்ஸா இருந்துச்சு. இப்போதான் பாருங்க முதல் முக்கியமான மாற்றம் நடக்குது. அது வரைக்கும் தனித்தனியா சிதறி கிடந்த ஐடியாஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான சிஸ்டமா மாறப்போகுது. 1-2 ஐடியாஸ் இல்ல, மொத்தம் 100 ஐடியாஸ். அப்பா, புது கஸ்டமர்ஸை எப்படி உள்ள கொண்டு வர்றதுல இருந்து நம்ம பிராண்ட மக்கள் மத்தியில எப்படி பிரபலப்படுத்துறது வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுல வழி இருந்துச்சு. அப்புறம் என்ன, இந்த 100 ஐடியாஸையும் வச்சு ஒரு முழுமையான பிசினஸ் ப்ளூ பிரிண்டே உருவாச்சு. இது ஒரு ரோட் மேப் மாதிரி. ஒரு கஸ்டமரை எப்படி நம்ம கிட்ட கொண்டு வர்றது, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து எப்படி அதை சேல்ஸா மாத்துறது, அதுக்கப்புறம் அவங்கள எப்படி நம்ம கூடவே தக்க வச்சுக்கிறதுன்னு ஒரு முழு கஸ்டமர் பயணமாயதை வடிவமைச்சாங்க. அடுத்து இந்த சிஸ்டம் ஒரு 100 நாள் ஆக்ஷன் பிளானா மாறுச்சு. 20 நாள் என்ன செய்யணும், அடுத்த 20 நாள் என்ன செய்யணும்னு ரொம்ப தெளிவான ஒரு டைம்லைன். பாருங்க, இப்போ இது வெறும் ஐடியாஸ் கிடையாது, இது ஒரு நிஜமான கையில எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பக்காவான பிளான். இப்போதான் இந்த முழு கதையோட மிக முக்கியமான திருப்புமுனை வருது. இங்க தான் குறிக்கோளே மொத்தமா தலைகீழா மாறுது. அப்போ அந்த யூசர் ஒரு புது கோரிக்கையை வைக்கிறார். அது என்னன்னா, மக்களோட வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி யூஸ் கேசஸ் வேணும். என்னோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் ஒரு ஸ்பெஷலான வழியில கையாளணும். பாத்தீங்களா, இப்போ கவனம் வெறும் பணத்துல இருந்து ஒரு பெரிய நோக்கத்தை நோக்கி நகர ஆரம்பிக்குது. இங்கதான் இந்த மேஜிக்கே நடக்குதுங்க. வெறும் லாபத்தை மட்டும் பார்க்கறதுல இருந்து நோக்கத்தோட கூடிய லாபம், அதாவது பர்பஸ் பிளஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு புது மாடலுக்கு மாறுது. சேல்ஸை அதிகப்படுத்துறது மட்டும் அல்ல, கஸ்டமருக்கு அதிகாரம் கொடுக்கணும். பிராண்ட் பேரை வளர்க்கறது மட்டும் அல்ல, சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும். சுருக்கமா சொன்னா, நல்லது செஞ்சே நல்லா சம்பாதிக்கிறது. இது எப்படி வேலை செஞ்சதுன்னு பாருங்களேன். ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி. உதாரணமா, யூஸ்டு கார் லோன் பத்தின கட்டுக்கதைகளையும் உண்மைகளையும் பத்தி ஒரு பிளாக் எழுதுனா மக்களுக்கு விழிப்புணர்வும் கிடைக்கும், அதே சமயம் கம்பெனிக்கு புது கஸ்டமர்ஸும் வருவாங்க. இன்னொரு சூப்பர் ஐடியா, ஒவ்வொரு லோன் அப்ரூவ் ஆகும் போதும் ஒரு மரம் நடுறது. இதனால சமுதாயத்துக்கும் நல்லது, கம்பெனிக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பாத்தீங்களா? சரி, ஒரு நல்ல நோக்கத்தோட பிசினஸ் பண்றது வரைக்கும் ஓகே. ஆனா இப்போதான் அடுத்த பிரம்மாண்டமான பாய்ச்சல் நடக்குது. ஒரு பிசினஸ் ஒரு கட்டமைக்கப்பட்ட உலகளாவிய சமூக இயக்கமா மாறப்போகுது. முதல்ல இந்த இயக்கத்துக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குறாங்க, ஒரு பெரிய குளோபல் பிராண்ட் மாதிரி. இதுக்குன்னு ஒரு லோகோ, அதாவது சக்கரம் மற்றும் இலை சேர்ந்த மாதிரி. டிரைவ் ட்ரீம்ஸ் ஃபினான்ஸ் ஃபியூச்சர்ஸ், அதாவது கனவுகளை ஓட்டுங்கள், எதிர்காலத்திற்கு நிதியளியுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டேக்லைன். ஏன், இதுக்குன்னு ஒரு மியூசிக் ஸ்டைல் கைட் கூட ரெடி பண்ணாங்க. அடுத்தது ஒரு உலக ஒற்றுமை சாசனம், அதாவது ஒரு கொள்கை அறிக்கை மாதிரி. இதுல எல்லாருக்கும் சம வாய்ப்பு, கருணையோடு செயல்படுறது, மத நல்லிணக்கம், இந்த மாதிரி முக்கியமான கொள்கைகள்லாம் இருந்துச்சு. உலகம் முழுக்க இருக்கிற தனிநபர்களும் சரி, நிறுவனங்களும் சரி, இதுக்கு தங்களை அர்ப்பணிக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். அதோட நிறுத்தல, கருணைக்கான பயணம் அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு உலகளாவிய திருவிழா நடத்தவும் பிளான் பண்ணாங்க. அன்னைக்கு அப்ரூவ் ஆகிற ஒவ்வொரு லோனுக்கும் ஒரு சமூக நல்லது செய்வாங்க. மக்கள் எல்லாரும் #drive of kindness அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல ஒன்னு சேருவாங்க.
சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண பிசினஸ் டிரான்சாக்ஷன் ஒரு உலகளாவிய கொண்டாட்டமா மாறுது. வாவ்! சரி, இப்ப நாம கடைசி கட்டத்துக்கு வரோம். இந்த இயக்கம் அதை உருவாக்குனவங்களோட நின்னுடாம தலைமுறையா தொடரணும். ஒரு நிரந்தர கலாச்சார பாரம்பரியமா மாறணும். அதுக்கு என்ன செஞ்சாங்க? அதுக்காக ஒரு எட்டர்னல் ஆர்கைவ் சிஸ்டம், அதாவது ஒரு அழியாத டிஜிட்டல் நூலகத்தை உருவாக்க ஐடியா கொடுத்தாங்க. இந்த இயக்கத்தோட கதைகள், போட்டோஸ், மியூசிக், இது சமூகத்துல ஏற்படுத்தின தாக்கம்னு எல்லா டேட்டாவையும் இதுல பத்திரப்படுத்துவாங்க. எதுக்குன்னா எதிர்கால தலைமுறை இதை பார்த்து கத்துக்கிட்டு இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் இல்லையா? அதுக்குதான். கடைசியா இந்த இயக்கத்தை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போக ஒரு உலக கீதம். அதுல இருக்கிற வரிகளை பாருங்க. ஒரு சாவி 1000 கனவுகளை திறக்கும். இது நம்பிக்கையை கொடுக்குது. சென்னையிலிருந்து சிகாகோ வரை நாம் ஒன்றாக பயணிக்கிறோம். இது ஒற்றுமையை வளர்க்குது. மொழி, கலாச்சாரம்னு எல்லாத்தையும் தாண்டி உலக மக்கள் எல்லாரையும் ஒன்னா இணைக்கிறது தான் இந்த பாட்டோட நோக்கம். பாத்தீங்களா? ஒரு சின்ன சாதாரண பிசினஸ் கேள்வியில ஆரம்பிச்ச ஒரு பயணம் கடைசியில எங்க வந்து நிக்குதுன்னு. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். நீங்க கேட்க நினைக்கிற அந்த ஒரு சாதாரண கேள்விக்குள்ள உலகத்தையே மாத்தக்கூடிய எந்த ஒரு பெரிய பார்வை ஒளிஞ்சிருக்கலாம்? யோசிச்சு பாருங்க.